தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பழனி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை நிலைநாட்ட காவல்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளது. போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் பழனி நகரில் உள்ள அனைத்து ஓட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். விடுதிகளில் தங்கியுள்ளவர்களின் அடையாள அட்டைகள் மற்றும் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த அரசியல் கட்சி நிர்வாகிகள் யாரேனும் தங்கியுள்ளனரா என பதிவேடுகளை கொண்டு ஆய்வு செய்கின்றனர். விதிமுறைகளை மீறி யாரேனும் இருந்தால் அவர்களை உடனடியாக வெளியேற்றுமாறு தனியார் விடுதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். வாக்காளர்களுக்கு பணமோ அல்லது பரிசு பொருட்களோ விநியோகிப்பதை தடுக்க இரவு முழுவதும் சோதனை தொடரும் என தெரிகிறது. பழனி நகரின் முக்கிய வீதிகளில் ரோந்து பணிகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வெளி மாவட்ட நபர்கள் தங்கி உள்ளார்களா என காவல்துறையினர் தங்கும் விடுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். வெளியூரிலிருந்து வந்து விடுதிகளில் தங்கியுள்ளவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப வேண்டுமென தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகளில் சோதனை நடத்தினர். விடுதிகளில் தங்கியுள்ள நபர்களின் ஆதார் எண் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்ததோடு அண்ணாமலையார் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தார்களா அல்லது தேர்தலுக்காக வந்துள்ளார்களா என விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தேவையில்லாத நபர்கள் தங்கும் விடுதியில் தங்கினால் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கையும் விடுத்தனர். சென்னை பல்லாவரம் தனியார் தங்கும் விடுதியில் அதிரடி சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படையினர் 9 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். தேர்தல் பிரச்சாரங்கள் மாலை 6 மணியோடு முடிந்த நிலையில் பல்லாவரம் மசூதி சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக பணம் விநியோகம் செய்வதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து திடீரென தேர்தல் பறக்கும் படையினர் போலீசார் பாதுகாப்புடன் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத ரூபாய் 9 லட்சம் பணத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தேர்தல் பணியில் ஈடுபட்ட ஐஜேகே கட்சியை சார்ந்த நபர்கள் தனியார் விடுதியில் தங்கியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரோடு மொடக்குறிச்சி அருகே அதிமுக ஒன்றிய செயலாளருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடையில் சுமார் 13 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பர்னிச்சர் கடையில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பணம் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 13,48,500 ரூபாயை பறிமுதல் செய்த அவர்கள் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்ட பணமா அல்லது தொழில் சம்பந்தமாக வைக்கப்பட்டிருந்த பணமா என்பது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததை திமுகவினர் கையும் களவுமாக பிடித்ததால் பரபரப்பு நிலவியது. எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்துப்பட்டு பகுதிகளில் அதிமுகவை சேர்ந்த இருவர் வாக்காளர் பட்டியலை வைத்து பணப்பட்டுவாடா செய்வதாக திமுகவினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த அவர்கள் பணம் கொடுத்து கொண்டிருந்த அதிமுகவினர் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து கைது செய்ய வலியுறுத்தினர். ஆனால் உடனடியாக கைது செய்ய இயலாது என்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கூறியதால் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் திமுக பிரமுகர் அலுவலகத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக வைத்திருந்த 46 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே உள்ள திமுக பிரமுகர் அலுவலகத்தில் பூத் வாரியாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும் அதில் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த அதிகாரிகள் வாக்காளர்களுக்கு கொடுக்க இருந்த 46,37,000 ரூபாயை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ செயலி மூலம்
சில நிமிடங்களில் ஓட்டு ஸ்லிப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக பூத் ஸ்லிப் எனப்படும் ஓட்டு ஸ்லிப் வழங்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதனை பெறாதோர் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ செயலி மூலம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இசிஐ ஆப் என்ற செயலியை செல்போனில் பதிவிறக்கம் செய்து ஓடிபி லாகின் மூலம் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. விவரங்களின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டவுன்லோட் பட்டனை அழுத்தி பூத் ஸ்லிப்பை சேமித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்களிக்கும் போது பூத் ஸ்லிப் கட்டாயம் இல்லை எனினும் வாக்குச்சாவடி எண் மற்றும் வரிசை எண் கண்டறிய அது உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்குப்பதிவுக்காக மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சாதாரண கட்டண பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி மூத்த மாநகர போக்குவரத்து கழக சாதாரண கட்டண பேருந்துகளில் பயணிக்கும் போது கட்டணமின்றி பயணிக்கலாம் என மேலாண் இயக்குநர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு வயது சான்று, வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து பயணிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. யுடிஐடி அட்டையை காண்பித்து மாற்றுத்திறனாளிகள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நாள் அன்று ஒரு நாள் மட்டுமே இச்சலுகையில் பயணிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் எளிதில் அடையாளம் காண சென்னை வாக்குச்சாவடிகளில் பல வண்ணங்களில் குறியீடுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் ஏப்ரல் 23ஆம் தேதி சென்னையில் 975 இடங்களில் உள்ள 4085 வாக்குச்சாவடிகளில் மக்கள் வாக்களிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் தங்களது மையத்தை எளிதில் அடையாளம் காண சென்னையின் 16 தொகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வண்ணங்கள் குறியீடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பாதைகளின் வழியே வாக்காளர்கள் செல்ல உரிய வண்ணம் கொண்ட வழிகாட்டி பலகைகளையும் நிறுவப்பட்டுள்ளன. இதன் மூலம் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளின் அருகிலும் நடமாடும் மருத்துவ குழுக்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளதால் வாக்காளர்களின் நலனை கருத்தில் கொண்டு வாக்குச்சாவடிகளில் மருத்துவ முகாம்கள் மற்றும் நடமாடும் மருத்துவ குழுக்களும் செயல்படும் என சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் ஏற்கனவே வெப்பவாதத்துக்கான சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உயர் சிகிச்சை தேவைப்படுவோர் அங்கு அழைத்து செல்லப்படுவர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வாக்குப்பதிவு நாளில் மருத்துவ சேவைகளுக்கான பணிகளில் 4000க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு ஒரு நாள் கூடுதல் அவகாசத்துடன் நிறைவடைந்தது. சென்னை மாநகர எல்லைக்குள் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பணிக்காக மொத்தம் 17,971 வாக்காளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் வாக்குப்பதிவு செய்ய ஏதுவாக ஏப்ரல் 18ஆம் தேதி 9,703 காவலர்களும், ஏப்ரல் 20ஆம் தேதி 9,268 காவலர்களும் வாக்களிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதோடு சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் மட்டுமின்றி 29 சிறப்பு பிரிவுகளை சேர்ந்த காவலர்களும் வாக்குப்பதிவு நடைமுறையில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவகாசம் மேலும் ஒரு நாள் ஏப்ரல் 21ஆம் தேதி நீடிக்கப்பட்டது. அதன்படி சென்னை காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு ஒரு நாள் கூடுதல் அவகாசத்துடன் நிறைவடைந்தது. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையிலிருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் அடுத்த 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் உட்பட 10,663 பேருந்துகள் இயக்கம் என கூறப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திற்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 24 மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்காக உயர்ந்துள்ளதால் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தேர்தலை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்வோருக்கு ஏதுவாக சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி பொதுமக்கள் வாக்குப்பதிவு செய்ய ஏதுவாக பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவிலுக்கு சிறப்பு விரைவு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 22ஆம் தேதி பிற்பகல் 1:25 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு நாகர்கோவிலை சென்றடைகிறது. இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்கள் வழியாக சென்று நாகர்கோவிலை சென்றடைகிறது. தேர்தல் நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் இடையூறுகளை குறைக்க IRCTC இணையதளம் அல்லது ரயில்வே கவுண்டர்களில் முன்கூட்டியே முன்பதிவு செய்ய தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் 24ஆம் தேதியும் விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் ஏப்ரல் 23ஆம் அன்று வாக்குப்பதிவு நடைபெறுவதால் அதற்கு முதல் நாளே ஆசிரியர்கள் வாக்குச்சாவடிகளில் பணிக்கு சென்று தயாராக இருக்க வேண்டும். தேர்தல் நாளில் முழு நேரமும் பணியில் ஈடுபட வேண்டிய நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள் முடிந்து வீடு திரும்பும் நேரம் நள்ளிரவு அல்லது அதற்கு பிந்தையதாக இருக்கும் என்பதால் மறுநாள் பள்ளிக்கு வருவது நடைமுறையில் கடினம் என கூறப்பட்டுள்ளது. எனவே ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று விடுமுறை அறிவிப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2025-2026 கல்வியாண்டு மாணவர்களுக்கு ஏற்கனவே முடிவடைந்திருந்தாலும் ஆசிரியர்களுக்கான கடைசி வேலை நாள் ஏப்ரல் 25 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. மாநிலத்தின் 234 தொகுதிகளிலும் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் ஓய்வடைந்த நிலையில் வாக்காளர்கள் நிச்சயம் வாக்களிக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 21, 22, 23 மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி ஆகிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அமைதியாக நடத்த தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் இந்த 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதன்படி டாஸ்மாக் மற்றும் உரிமம் பெற்ற தனியார் மதுக்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் நேற்று முன்தினம் மட்டும் 350 கோடி ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் விற்பனையாகி உள்ளதாக கூறப்படுகிறது. வாக்குப்பதிவு நாளன்று கொடைக்கானல் சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வாக்குப்பதிவை அதிகரிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவு நாளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை ஒரு நாள் மட்டும் மூடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கொடைக்கானலை சுற்றியுள்ள தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் மற்றும் பாரஜம் ஏரி போன்ற இடங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதன் பின்னரும் பிரச்சாரம் மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணைய உத்தரவின்படி அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் மாலை 6 மணிக்குள் பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். ஆனால் தான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் சீமான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது 6 மணி ஆகிவிட்டது குறித்து காவல்துறையினர் அவருக்கு நினைவுபடுத்தினர். ஆனால் அதற்கு ஏற்கனவே தன் மீது 18 தேர்தல் விதிமீறல் வழக்குகள் இருப்பதாக கூறிய சீமான் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் என கூறி மேலும் 5 நிமிடம் தனது பேச்சை தொடர்ந்தார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
ஆர்கே நகர் தொகுதி தாவைக்க வேட்பாளர் மரிய வில்சன் பண மோசடி செய்துள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கேண்டீன்களுக்கு மளிகை பொருட்களை மொத்தமாக சப்ளை செய்யும் நிறுவனம் நடத்தி வரும் சென்னை முகப்பேறு மேற்கு பகுதியை சேர்ந்த விக்னேஷ்ராம் கொடுத்துள்ள இந்த புகாரில் மரிய வில்சனின் கல்லூரிக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை மளிகை பொருட்களை சப்ளை செய்து வந்ததாகவும் அவற்றிற்கான சுமார் 1,10,00,000 ரூபாயை தராமல் மரிய வில்சன் ஏமாற்றி விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பணத்தை கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே காவல்துறை மரிய வில்சன் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை பெரம்பூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த விவகாரம் தொடர்பாக திமுக அதிமுக இடையே மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. ஜமாலியா மேட்டுப்பாளையம் அருகே அதிமுக சார்பில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் பறக்கும் படையினர் அங்கு சென்றனர். அங்கு சந்தேகத்தின் பேரில் ஒருவரை சோதனை செய்தபோது அவரிடம் 71,500 ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் அந்த பணம் குறித்து கேள்வி எழுப்பினர். இதனால் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் உருவாகி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சற்று நேரத்தில் இது பெரம்பூர் தொகுதி முழுவதும் பிரதிபலிக்க தொடங்கி ஆங்காங்கே கட்சியினர் கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பணப்பட்டுவாடா தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொய்யான தகவலை பரப்பி அரசு துறைக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 20 அல்லது அதற்கு முன்பாக சமீப காலத்தில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக எந்த சோதனை அல்லது அமலாக்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவரது கீழ்ப்பாக்கம் இல்லம் உட்பட எந்த வளாகமும் வருமான வரித்துறை நடவடிக்கைக்குள் கொண்டுவரப்படவில்லை என்றும் அவரது சுதந்திரமான நகர்வுக்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளது. செல்வ பெருந்தகை வெளியிட்ட தவறாக வழிநடத்தும் தகவல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை காவல் ஆணையரிடம் சட்ட நடவடிக்கை கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகர் அருகே வெடி விபத்தில் 25 பேரை பலிகொண்ட பட்டாசு ஆலையின் உரிமையாளர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். விருதுநகர் அடுத்த கட்டனார்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட வெடி விபத்தில் 25 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து ஆலையின் உரிமையாளர் முத்துமாணிக்கம் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி ஆகியோர் தலைமறைவாகினர். அவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் முத்துமாணிக்கம் விருதுநகர் முதலாவது நீதித்துறை நடுவர் மன்றத்தில் நீதிபதி நிஷாந்தினி முன் சரணடைந்தார். அவரை வரும் மே 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழக கோவில் குடமுழுக்குகளில் சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களையும் ஓத வேண்டும் என பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் ஆனால் சமஸ்கிருத மந்திரங்கள் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறியிருந்தார். வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு உட்பட அனைத்து கோவில் குடமுழுக்கின் போதும் தமிழ் மந்திரங்களையும் பயன்படுத்த உத்தரவிட கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாநகரம் மதுரை என்றும் மதுரை மீனாட்சி கோவில் பொற்றாமரை குளத்தில் தான் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டதாக வரலாறு கூறுகிறது என குறிப்பிட்டு தமிழுக்கு சிறப்பு செய்யும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் மற்ற கோவில்களை விட தமிழ் மந்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் கசியவிட்ட விவகாரத்தில்
எடிட்டருக்கு முன்ஜாமீன் வழங்க பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடும் ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. தணிக்கை குழுவின் மறு ஆய்வில் உள்ள ஜனநாயகன் படம் கடந்த 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானது. இது தொடர்பான புகாரின் பேரில் 9 பேரை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி ஃப்ரீலான்சிங் எடிட்டரான திருவேற்காட்டை சேர்ந்த உமாசங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அப்பாவியான தன்னை வழக்கில் சேர்த்துள்ளதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி சி. குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டது. வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலம் அடிப்படையில் மனுதாரர் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கில் இடையிட்டு மனு தாக்கல் செய்ய தயாரிப்பாளர் தரப்புக்கு அனுமதி அளித்த நீதிபதி வழக்கினை வரும் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். மருந்து பயன்பாட்டுக்கான மெத்தனால் உரிம அனுமதியை இணையதளத்தில் பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு வழியை எளிமைப்படுத்தியுள்ளது. மெத்தனால் வாங்குவதற்கான உரிமம் பெற தமிழ்நாட்டில் கடுமையான நடைமுறைகளும் விதிகளும் பின்பற்றப்படுவதாக மருந்து உற்பத்தியாளர்கள் நீண்ட காலமாக கூறி வந்தனர். சிறு மருந்து உற்பத்தி நிறுவனங்களும் ஆய்வகங்களும் குறைந்த அளவிலான மெத்தனால் பெறுவதற்கு கூட சிக்கல் நிலவுவதாக கூறினர். இந்நிலையில் தேசிய தகவல் மையத்தால் உருவாக்கப்பட்ட ஈகலால் என்ற இணையதளம் மூலம் மெத்தனால் உரிமம் பெறும் நடைமுறைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆண்டுக்கு 500 லிட்டருக்கும் குறைவாக தேவைப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு இந்த நடைமுறை பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கு மாநில மருந்து உற்பத்தியாளர் சங்கம் வரவேற்பு அளித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பயண அட்டை பயன்பாட்டிலிருந்து முழுமையாக சிங்கார சென்னை அட்டைக்கு மாறுவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பொது போக்குவரத்து சேவைகளில் தடையற்ற பயணத்தை உறுதி செய்யும் வகையில் மே 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்யவும் மெட்ரோ வாகன நிறுத்தங்களை பயன்படுத்தவும் பயணிகள் தங்களுடைய பழைய பயண அட்டையில் மீதமுள்ள தொகையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மொபைல் செயலி மூலம் மாற்றிக்கொள்ளுமாறு மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் வரும் 26ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் தெலுங்கானா முதல் குமரிக்கடல் வரை ராயலசீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாகவும் இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஏப்ரல் 26ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் எனவும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விவேக் சுதனின் மனைவி பிரியதர்ஷினி கடந்த 9ஆம் தேதி எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடல்நிலை ஆபரேஷன் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறி மேல் சிகிச்சைக்காக கடந்த 12ஆம் தேதி ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் அவர் மருத்துவ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து முறையாக சிகிச்சை அளிக்காததால் இளம்பெண் இறந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். திருச்சூர் மாவட்டம் முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் வழக்கம் போல் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வெடிமருந்தை நிரப்பும் போது உராய்வு காரணமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த இடம் தீப்பிடித்து எரிந்த நிலையில் பணியில் ஈடுபட்டிருந்த 12 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததோடு இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர்.
விபத்தில் 40ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணிப்பூரில் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு எதிராக பேரணி நடத்திய மக்கள் பாதுகாப்பு படையினருடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணிப்பூரில் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நடந்த குண்டுவீச்சு தாக்குதலில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இதனை கண்டித்து தலைநகர் இம்பால் அருகே மயாலம்பி பகுதி முதல் கெய்ஷாம் தாங் பகுதி வரை மக்கள் தீப்பந்தம் ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். அவர்கள் அனுமதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி செல்ல முயன்றபோது அங்கு பாதுகாப்பு படையினருடன் மோதல் வெடித்தது. இதனால் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை பாதுகாப்பு படையினர் வீசினர். மோதல் காரணமாக மாலை 5 மணி முதல் காலை 5 மணி வரை அந்த பகுதியில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு உத்தரவை மீறி சாலை மறியல் மற்றும் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது தொடர்பாக 19 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான அரசியலமைப்பு திருத்த மசோதா தோல்வியடைந்ததை கண்டித்து உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பேரணி நடைபெற்றது. காளிதாஸ் மார்க்கில் அமைந்துள்ள ஆதித்யநாத்தின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து தொடங்கி உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை வளாகத்தில் பேரணி நிறைவடைந்தது. முன்னதாக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய யோகி ஆதித்யநாத் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சாடிய அவர் மசோதா தோல்வியடைந்ததால் நாடு முழுவதும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தியின் அடையாளமாக இந்த பேரணி அமைவதாக தெரிவித்தார். இந்த பேரணியின் துணை முதல்வரான கேசவ் பிரசாத் மௌர்யா மற்றும் பிரஜேஷ் பதக் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சரத் பவார் மருத்துவ பரிசோதனைக்காக மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 85 வயதான அவருக்கு 2 நாட்களுக்கு முன்பு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சரத் பவார் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவரது உடல்நிலையில் கவலைப்படும் வகையில் எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.